பண்டிதர் ராம்பிரசாத் சர்மா அவருடைய பாடங்களை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாரு. வழியில ஒரு சந்தை இருந்தது. சந்தையில அவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கினாரு. அந்த சந்தையில ஒரு வியாபாரி அழகான கிளிகளை விற்கிறத பார்த்தாரு. கிளி விற்கிறவர்கிட்ட போய் ஒரு கிளிய வாங்கினாரு. அது ராம் ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அவர் வீட்டில் வந்து எல்லா பொருளையும் வச்சாரு. ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த கிளி கூண்ட தொங்க விட்டாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளிக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த கிளி குழந்தைங்க மாதிரி பேச ஆரம்பிச்சது. பல பேரு பண்டிதர்கிட்ட அந்த கிளிய வாங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா பண்டிதர் யாருக்கும் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் இரவு பண்டிதர் கனவு கண்டாரு. அந்த கனவுல கிளி பண்டிதர்கிட்ட அதோட கஷ்டங்களை சொல்லுச்சு. பண்டிதரே, என்னை ஏன் இப்படி கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க? நீங்க நல்லா படிச்சவர் தானே, இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பாவத்தை செய்யறீங்க? அதுக்கு பண்டிதர் சொன்னாரு, நீயே அப்படி நினைக்கிற? இந்த இடத்துல நான் உன்னை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். ஆமா, உன்னை ஒருத்தன் புடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சி என்கிட்ட வித்தானே, அவன்கிட்ட எதுக்காக நீ இந்த கேள்வியை கேட்கல? அதுக்கு கிளி சொல்லுச்சு, பண்டிதரே, அவனுடைய சாப்பாட்டுக்காக அவன் பறவையை பிடிச்சி வைக்கிறான். அதனால அவன்கிட்ட என்னால எதையும் கேட்க முடியாது. நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்டிருந்தா அவன் எதுக்காக இந்த பறவையெல்லாம் பிடிக்கணும்? அவனுடைய தினசரி வாழ்க்கை எப்படி நடக்கும்? அவன் அவனுடைய கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்காக பறவைகளை பிடிச்சி விற்கிறான். ஆனா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. ஆனா எதுக்காக நீங்க என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க? உங்களுடைய பொழுதுபோக்குக்காக நான் ஒரு பொருளா மாறிட்டேனா? பண்டிதர் மறுபடியும் கிளிக்கிட்ட சொன்னாரு, நான் இப்பவே இந்த கூண்டுல இருந்து உன்னை விடுதலை பண்றேன். நான் உன்னை என் பொழுதுபோக்குக்காக இந்த இடத்துல வைக்கல. வேற ஏதாவது பறவை உன்னை அடிச்சு கொன்னுட்டா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு கிளி சொல்லுச்சு, சாவுன்றது ஒரு நாள் உங்க கூட இருக்கும்போது கூட நடக்கலாம். கனவு முடிஞ்சிருச்சு. அதே நேரத்துல விடிஞ்சும் போச்சு. பண்டிதர் கிளிக்கிட்ட வந்து சொன்னாரு, நீ விடுதலையாக விரும்புற இல்லையா? அதை கேட்ட கிளி ரொம்ப சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சிருச்சு. பண்டிதர் அவர்கள் ரொம்ப சோகமா தன்னுடைய மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த கிளிக்கு விடுதலை கொடுத்தாரு. விடுதலை அடைஞ்ச அந்த கிளி ரொம்ப சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த பண்டிதரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு.